என்னைக்குமே ஆண்டவன் நான் தான் உலகத்துக்கு படியிலக்க போவேன். பார்வதி இன்னைக்கு என்னோடு வருகிறேன் என்று சொல்லுகிறாயே, என்ன காரணம்? இன்னைக்கு புதுசா இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க உலகத்துக்கு போகும்போது நீங்களும் ஒத்தையில போறீங்க. நான் கைலாசத்துல பார்வதியும் ஒத்தையில இருக்கேன். அதனால உனக்கு துணைக்கு துணையாக இந்த உலகத்தை பார்ப்பதற்கு உம்முடைய படியிழப்பை காண்பதற்கு பார்வதி நான் கண்டிப்பா உங்க கூட நான் வாரேன் ஆண்டவா. ஏய் பார்வதி, நான் படியிழக்கு இடத்துக்கு பார்வதி உன்னை அழைத்து சென்றேனையானா பகவானுக்கு படிமோசங்கள் வந்து சேரும். ஈஸ்வரி வந்தையானா எனக்கு இடைஞ்சதான் வருமே தவிர என்னால இறை இழக்க முடியாது. ஏன் ஆண்டவா, எதற்கு முடியாது? நீங்க உங்க வாட்டுக்கு படியாந்துட்டு வாங்க, நீங்க எப்படி அழகியன்னு நான் பாத்துக்கிட்டு வருவேன். படியாந்துட்டு வரோம்னு என்கிட்ட டெய்லி வந்து என்கிட்ட வந்து நீங்க அழகிய. ஆமா, நீங்க அழகதை நான் ஒரு நாளாவது பார்க்கணும். உங்க அழப்பு எப்படி இருக்குன்னு பாப்போமே. நீங்க எப்படிதான் அழகிய படி அழகிய ஒரு டேப்பு கொண்டு வளர்ந்துருவோம். யாராருக்கு எப்படி அழகிய அப்படின்னு நான் ஒரு வாட்டியா பார்க்கணும். சரி அடியே பார்வதி, ஆண்டவே உன்னை அழைத்து செல்வதில் ஒரு குற்றம் இல்லை அம்மா. கூட்டிட்டு போக வேண்டியான இந்த உலகத்தை ஆண்டவே நான் ஒரு விதமா படைத்திருக்கிறேன். ஆனால் அங்கு உள்ள மானிட மனுக்களை நான் பல விதமா படைத்து உள்ளேன் பார்வதி. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன். சரி. இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நுண்டி மூக்கரை, குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனா அங்குதான் ஒரு பிள்ளை செல்வம் இருக்காது. இன்னொரு வீட்டுல குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது. அங்கதான் 21 பெண் குழந்தைகளை நான் படைத்திருப்பேன். அதெல்லாம் இந்த இறைவனுடைய படைப்பம்மா. நீ பெண்ணா பிறந்தவா, உன் மனது ஏழை மனம் கொண்டவா, இலகின மனது உடையவள். அந்த அம்மாவுக்கு ஏன் இப்படி இருக்கு, இவர் ஏன் கட்டையா இருக்காரு, இவர் ஏன் நெட்டையா இருக்காரு, இவருக்கு ஏன் நீங்க பிள்ளை கொடுக்கல, இவனுக்கு ஏன் இவ்வளவு பிள்ளை இருக்கு, ஏன் இவர் இவ்வளவு கஷ்டப்படுதாரு அப்படின்னு பெண் மனது ரொம்ப இலகின மனது. உங்க மனது தாங்காது பார்வதி, என் கூட நீ வர வேண்டாம். சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு பதில் சொல்லதான் நேரம் இருக்குமே தவிர ஆண்டவனுக்கு படியிழக்க நேரம் இருக்காது. இந்த ஆண்டவன் பார்வதியை அழைத்து சொன்ன போது பார்வதி பார்த்தா, ஆண்டவா எத்தனை சொன்னாலும் கண்டிப்பா இன்னைக்கு உங்களோட நான் வந்தே தீருவேன். நான் ஒரு முடிவு பண்ணிட்டோம்னு வைங்க, சரி, அதை செய்து முடித்தா தான் எனக்கு மனது திருப்தியா இருக்கும். இல்லைன்னா மனது திருப்தியாவே இருக்காது. கண்டிப்பா நான் உங்க கூட வாரேன் ஆண்டவா. நான் அப்படி வரணும்னு சொன்னா உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன். உங்களை மீறி நான் எதுவும் பேச மாட்டேன். கணவன் வார்த்தையை மீறி கண்ணன் தங்கை நான் கடிய வார்த்தை பேச மாட்டேன். இறைவன் வார்த்தையை மீறி என் பெருமான் தங்கை எந்த வார்த்தையும் பேச மாட்டேன். அப்படின்னு சொன்னா உன் வாயினால் சொன்னா உன்னை நான் நம்ப மாட்டேன். ஆண்டவனுக்கு நீ ஒரு ஆணையிட்டு கொடுக்கணும். ஆணையா? ஆனை இந்த பிளாஸ்டிக் யானை வாங்கி அந்தாரே. சரி, ஆனைன்னு சொன்னா அப்படி இல்ல தாத்தா, வேற என்னது? யானையத்தான் யானை. அப்படியா? ஆனைன்னு சொன்னா சரி, ஓ மேல சத்தியமா அப்படின்னு சொல்லுதம் பாரு. நான் இன்னும் கொஞ்சம் மெலிஞ்சுக்கிட்டே போறேன். எதுக்கு? ஆமா, என் மேல சத்தியம் பண்ணா. உன் மேல சத்தியம் பண்ணா நீ ஏன் குறைய போற? சரி, ஆனைன்னு சொன்னா அந்த ஆனை அல்ல, வேற எந்த ஆனை? யானைன்னு சொன்னா தான் காட்டுக்குள்ள நிக்கக்கூடிய யானை. ஆமையே. ஆனை என்று சொன்னா ஒரு மனிதர் மேல் செய்யக்கூடிய சத்தியம். சத்தியம். ஆண்டவா, என்கிட்ட நீங்க ஆணை வேணும்னு கேட்கிறேன். சத்தியம் நான் யார் மேல சத்தியம் பண்ணி கொடுக்கணும்? யார் மேல சத்தியம் வேணும்? பார்வதி, என்ன உன் வாயினா சொன்ன வார்த்தைக்கு எனக்கு நம்பிக்கை இல்ல. உங்க அண்ணன் கோபால கண்ணன் மேல சத்தியமா என் கூட வரும்போது நீ எந்த வார்த்தையும் பேசக்கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணனா சொல்லு. ஆண்டவன் உன்னை நான் படியில அழைத்து போகிறேன். அழைத்து செல்கிறேன். பார்வதி பார்த்தா என்ன சொல்கிறாள்? நம்ம அண்ணன் நினைச்சு பார்த்தாளா? இல்ல நம்ம சத்தியத்தை மீறக்கூடாது நினைத்து பார்த்தாளா? பார்க்கல. நம்ம அண்ணன் தானே, நம்ம கூட பிறந்தவன் தானே அப்படின்னு பார்வதி லேசா நினைச்சு, சரி எங்க அண்ணன் மேல சத்தியமா உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன். இது சத்தியம். சத்தியம் சத்தியம். 3 நேரம் கையில அடிச்சா, 3 வாட்டி அடிச்சாளா? படி இழந்து முடிக்கிறது வரைக்கும் பகவான் கிட்ட எந்த வார்த்தையுமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு பார்வதி சத்தியம் பண்ணி கொடுத்தா. சரி, ஆட்டும்னு சம்மதித்த ஆண்டவனும் பார்வதியுமாக ஆட்டுமென்று சம்மதித்து ஆட்டுமென்று சம்மதித்து அகில உலகமெல்லாம் அரணாரும் பார்வதியும் அமுதலக்க வார நாளை திணைய கொண்டு நாடு எங்கு வருவா
கொண்டு உரிய திணை எடுத்தார் உலகமெல்லாம் வருகின்றார். ஆளாக்கு திணை எடுத்த அகிலம் உலகமெல்லாம் வந்தார். எவ்வுயிரும் தப்பிடாமல் இறைவன் வடி இழந்து முடிக்க படியிழந்து முடித்தவுடனே பார்வதிக்கு ரொம்ப களைப்பாச்சு. ஏன்னா முதன்முறையா இன்னைக்கு தான் உலகத்துக்கு அவ படியிழக்க வந்திருக்கா. அப்போ அந்த படியிழந்த களைப்பை தீர்ப்பதற்காக சரியான வெயில் பங்குனி மாத்த வெயில். பங்குனி மாத்த வெயில். ஆமா கண்ண கறிக்கு அடே அப்ப வெளியே தலை காட்ட முடியல வந்தமா வருது. ஆமா வந்தம் எப்படி வந்தோம் வந்த அக்கினியா இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப இந்த வெயிலுக்குள்ள நம்ம உட்கார்ந்து நடந்து வந்து படியிழந்து வந்தோம் இல்லையா. படியிழந்த களைப்பை தீர்ப்பதற்கு கொஞ்ச நேரம் ஒரு மரத்தடியில ஆறப்பற உட்கார்ந்து போனா அது ஒரு அருமையா இருக்குமே. கொஞ்சம் லெஸ் எடுத்து போனா நல்லா இருக்கும்ல அப்படின்னு இந்த பார்வதி ஆண்டவனை கேட்க இப்பமா அந்த காலத்துல பங்குனி சித்திரை மாதம் நடந்துதான் செல்வார்களாம். காசிக்கு போனாலும் சரி. ஏன்னா அந்த காலத்துல பஸ் கிடையாது, பைக்கு கிடையாது, மாட்டு வண்டி. மாட்டு வண்டி சைக்கிள் கூட கிடையாது. மாட்டு வண்டி நல்ல வசதி உள்ளவங்க கிட்ட தான் மாட்டு வண்டி இருக்கும் பாத்துக்கோ. வசதி இல்லைன்னா மாட்டு வண்டி கிடையாது. எப்பவும் நடராஜன் பஸ் தான் நடந்து தான் போகணும். காசு இல்லாம போகலாம். கெட்டிச்சோர கெட்டிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு நடந்து போக வேண்டியது. பதிக்க நேரம் சாப்பிடணும். தண்ணி கண்ட இடத்துல குடிக்கணும். மரத்தை கண்ட இடத்துல இருந்து எந்திக்கணும். அந்த காலத்துல அப்படி நடந்திருக்காங்க. ஒரு மூட சோளத்தை சுமந்திருக்காங்க 8-10 மைலுக்கு. அவன் செமதான். அந்த காலம் நடந்து போக அவ்வளவு தொம்பு இருந்துச்சு. நடந்து போகணும்னு ஆசைப்பட்டாங்க, வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ என்ன மெட்ராஸ்ல இருந்து நம்ம ஊருக்கு தென்காசிக்கு வரணும்னு வை, என்ன செய்யணும்? 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ள என்ன ஆகும்? ஏரோப்ளேன்ல வந்துட வேண்டியதான். பிளேனில் வருவாங்களோ? பிறகு சரி ஏரோப்ளேன்ல ரூபாய் எவ்வளவுங்க? 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் 40,000 50,000 வரைக்கும் டிக்கெட் எடுத்தாச்சுன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ள வந்து இறங்கிடலாம். தூத்துக்குடி பிளேட். ஆமா சென்னையில இருந்து தூத்துக்குடி தான் பிளேட். ஆமா தூத்துக்குடியில இருந்து தென்காசி வரணும்னா பஸ்ல வந்துடலாம். வர நேர தென்காசிலே கொண்டு வந்து இறக்குவாங்க. ஆமா ஒரு ஊர்ல இறக்கி விடுவாங்க. ஏரோப்ளேன் ஏர்போர்ட் இருக்க இடத்துல. ஆமா ஏர்போர்ட்ல தான் இறங்கும். தூத்துக்குடியில இறக்கி விட்டா அப்புறம் அங்க இருந்து பஸ் பிடிச்சு வரணும். ஆமா அப்ப இப்ப உள்ள காலத்துல நம்ம ஏரோப்ளேன்ல போனோம். பைக்கை விட்டு நம்மளுக்கு இறங்க முடியுதா? பைக்ல போனா நல்லா இருக்குமே. வீட்டுல பைக் இல்லைன்னா பஸ்ல போக மாச்சலாம் தெரியுது. ஏன்னா பஸ்ல கூட்டம் இருக்க இடம் கிடைக்காது. பைக்குனா நம்ம சௌரியம் போல போகலாம், சௌரியம் போல வரலாம். நெடுகட்டியே குடிக்கலாம். பிறகு நேடி வயிறு வயிற்றுனா சாப்பிட்டுக்கலாம். ஆமா ஒரு தனிந்தோடு வேணும்னா அவசரத்துக்கு சல்லிக்கு போனா சல்லி போய்க்கலாம். சரி பஸ்ல போனா அந்த வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு இருக்காது. டீ குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது. ஆமா டிரைவர் எப்படி இருக்காரோ பஸ் அப்படித்தான் போகும். அதேதான். ஆமா அப்ப இந்த பார்வதிக்கு அத மாதிரி நடந்து வந்ததனால அவளுக்கு ஒரே களைப்பை தீர்ப்பதற்காக ஒரு மரத்தடியில அமர்ந்து செல்வோம் என்று வருகின்ற வழியிலே ஒரு அழகான ஆலமரத்தை கண்டு ஆல விருகச்சத்தின் அடிகாமையிலே அமர்ந்து கொண்டு ஆலமர விருச்சகம் எவ்வளவு பெரிய ஆலமரமா இருக்கு. இதன் அடியிலே சற்று அமர்ந்து நம்ம போனா என்ன? பார்வதியும் பகவானும் ஆல விருச்சகத்தின் அடியாலே வந்து அமர ஆலமரமும் பால்மரம் அரச மரமும் பால்மரம் பால் சத்து உள்ளது. ஆமா வேப்ப மரமும் பால் சத்து உள்ளது. இந்த 3 மரமும் நிழலுக்கு ஏஜில இருந்த மாதிரி இருக்கும். ஆமா இதை விட உனக்கு நல்ல மரம் வேணும்னா வேலி கருவல
புளிய மரம். ஆமா, புளிய மரத்துல போய் நீ தொங்கு. அதாவது இதெல்லாம் வெக்கையை கொடுக்கக்கூடியது. புளிய மரத்துல கிட்ட நிக்க முடியாது, வெக்க. ஆமா ஐயா, உடம்பா காந்தாரம் எடுத்துரும். நம்ம கருவ மரத்துல போய் படுத்தாலே எப்படி இருக்கும்? கருவ மரம் சூடு. அதாவது சரி, வெயில் அடிச்சதுன்னு வைங்க, இன்னும் மரம் தான் நல்லா இருக்கும்னு கிடையாது. இல்ல இல்ல, எல்லா மரமுமே நமக்கு நிழல் தரக்கூடிய மரம் தான். சச்சு இருந்து போவதற்கு ஏத்த மரம் தான். ஆமையா, அதுல நல்ல முக்கியமான மரம்னா இந்த 3 மரம். ஆமா, அதுக்குன்னு எல்லா மரத்தையும் குறை சொல்ல முடியுமா? முடியாது. அந்த மரம் எல்லாம் இல்லைன்னா நாட்டுல மழையே வராது. அப்படியா? ஏற்கனவே மரம் எல்லாம் இப்ப குறைந்து போச்சு. சரி, அதனால மரத்துல எந்த மரமா இருந்தாலும் அது நல்ல மரம் தான், நமக்கு பயனுள்ள மரம் தான். தென்னாட்டுல ஒரு டாக்டரும் வடநாட்டுல ஒரு டாக்டரும் படிச்சாங்களாம். சரி, படிச்ச உடனே சுருக்கமா சொல்லி இருந்தேன். அப்போ 2 பேருக்கும் படிப்பு யாருக்கு திறமை இருக்குன்னு சொல்லி தென்னாட்டுல இருந்து டாக்டர் அந்த டாக்டரை போய் பார்ப்பதற்கு ஒரு பையனுக்கு செலவுக்கு ரூபாய் கொடுத்து ஒரு ஆளுக்கு, ஐயா நீங்க இருந்து போகும்போது புளிய மரம் எங்க எல்லாம் கண்டியோ அங்க எல்லாம் உட்கார்ந்து போன்னு சொன்னாரு. இவர் அங்க போய் சேர மேல எல்லாம் ஒரே புக்களமாய் போச்சு. அவரும் இல்ல. அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? நம்மளை டெஸ்ட் பண்ணதுக்கு இப்படி சொல்லி இருக்காரோ அப்படின்னு சொல்லி அவர் செலவுக்கு ரூபாயை கொடுத்து நீ எங்க எல்லாம் வேப்ப மரம் ஆலமரம் எங்க எல்லாம் கண்டியே உட்கார்ந்து போனாரு. அந்த புக்களம் பூரா தென்னாட்டுக்கு வரும்போது இந்த டாக்டர் வந்து பார்த்தாரு, நம்மளோட திறமையா இருக்கான அந்த புக்களம் எல்லாம் அழிஞ்சு போச்சான், அப்படியே அமுங்கி போச்சு. ஆமா, அது மாதிரி அவ்வளவு மகிமை இருக்கு அந்த மரத்துல. சரி, ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு. ஆமையா. அப்ப இந்த ஆல விருட்சகத்தின் அடியிலே பார்வதியும் பகவானும் 2 பேர்களும் அமர்ந்திருந்தார்கள். சரி, அப்படியாகவே 2 பேர்களும் அமர்ந்திருக்கும் போது ஆமையா ஆலமரத்தடியிலே 10-50 ஆடு மாடு மேயுது. ஆமா, ஆடு மாடு மேயுது. மரத்து மேல கட்டு கட்டு கட்டுன்னு சத்தம் கேக்கு. என்ன சத்தம் கேக்கு? பார்வதி மரத்தை பார்த்தா, மரத்து மேல ஒரு 10 வயதுக்கு மதிக்கலாம் ஒரு சின்ன பையன், 10 வயது மதிக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய பாலகன் ஆலமரத்தடியில என்ன பார்வதாதேவி இருந்து பார்க்க அவன் உச்சியில எங்க இருக்கான்? முனிக்கொப்புல உட்கார்ந்து பாவி அடிக்கொப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான். எதுக்காக அடிக்கொப்ப வெட்டுதான்? கீழே 5-6 ஆடு மாடுகள் நிக்கி, அதுக்கு தீவனத்துக்கு வண்டி வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப முனிக்கொப்புல இருந்து அவன் அடிக்கொப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கு அறிவு வேண்டாமா? வேணும்ல. நம்ம முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப வெட்டுதோம். ஆமா, கொப்ப வெட்டி முடிச்சா கொப்போட கீழெல்லாம் நம்ம விழுவோம்னு அவன் நினைக்கல. அவனுக்கு புத்தி அவ்வளவுதான், அறிவு இல்ல. அவன் விடல, சில காரியம் படல, அதனால விவரம் தெரியாம விட்டுதான். அப்ப இவன் முனிக்குப்புல இருந்தலாம் சின்ன பையன் இப்படி அடிக்குப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான். ஆமையா, கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. தரையிலே விழுந்தா இவன் தவிடு பொடி ஆகிடுவான். ஆமா, ஆண்டவனை அழைத்து உடனே இவனை காப்பாத்த சொல்லணும். ஆஹா, ஆண்டவா பரமேஸ்வரா, என்ன அதோ பாருங்க, என்னது? ஒரு சின்ன பையன் மரத்து மேல சரி முனிக்குப்பில் இருந்து அவன் அடிக்கொப்பை வெட்டி கொண்டு இருக்கிறான். அவன் கீழே விழுந்தா செத்து போவானே. ஆமா, அவன் பாட்டுக்கு வெட்டுதான். நீங்க போய் அவனை கீழே அழைத்து கொண்டு வாங்க. பார்வதி, என்ன நீ அங்க வச்சே சொன்னேன், நீ அதை கண்டு இதை கண்டு ஒண்ணும் சொல்ல கூடாது, பேசக்கூடாதுன்னு சொன்ன, நீ கேட்டியா? இங்க வந்து அவன் வெட்டுதான் கொப்பை, இவன் வெட்டுதான் கொப்பன்னு நீ சொல்லுதியா? ஆண்டவா, நான் சத்தியம் பண்ணும் போது உங்ககிட்ட எப்படியா சத்தியம் பண்ணேன்? எப்படி? கொஞ்சமாவது உங்க புத்திக்கு ஞாபகம் இருக்கா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. படி இழந்து முடிக்கிறது வரைக்கும் தான் நான் பார்வதி பேச மாட்டோம்னு சொன்னேன். அதை நீர் கவனிக்கல. அப்படியா? இப்ப படி இழந்து முடித்து விட்டு தானே நம்ம இருக்கோம். அதானே. நீர் போய் இந்த பாலகன் உயிரை காப்பாத்தோம். காப்பாத்தணும் ஐயா. ஆண்டவன் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். ஆஹா, இதுதான் இதுவரைக்கும் இப்படி ஒரு ஆலமரமும் இங்க இல்ல, இப்படி ஒரு பையனும் இங்க இல்லையே. ஆமா, அப்ப இது யாருடைய வேலையா இருக்கும்? கண்ணபுரான் யோசித்து பார்த்தார். ஆஹா, கண்ணபுரான் என்ன செய்த லீலை என்று கடவுள் சிவபெருமான் அறிந்து கொண்டார். ஆமையா, இறைவந்தன் ஞானத்தால் பார்த்து என் பெருமானுடைய வேலை என்று அறிந்து, ஆமா, அவருடைய வேலையா இருந்த அந்த பையனை நம்ம ஏன் காப்பாத்தணும்? எதற்காக? அவர் ஆளு சும்மாவே இருக்க மாட்டாரு. ஆமா, பெரிய வம்பு பிடிச்ச மனுஷன். யாரு? கண்ணபுரான். ஆமா, கண்ணபுரான் வெறும் சேட்ட மனுஷன். இந்த பார்வதி அன்னமும் பாராம ஆணையிட்டு கொடுத்துட்டு அதை பரிசோதனை பார்க்கவா இப்படி வந்து நிக்காரு. ஆமா, ஆகையினால் பார்வதி சொல்லை நம்ம கேட்க கூடாது. பாலகனுடைய உயிரை நாமல் காப்பாற்ற கூடாது. பார்வதி, என்ன? அவனுக்கு வாழும் விதி இருந்தா கீழே விழுந்தாலும் வாழ்ந்தே திருவான். சாகனம்னு விதி இருந்தா கள்ளத்தி விழுந்தாலும் செத்து போவாங்க. இதெல்லாம் உலகத்தின் விதி. சரி, என் கூட வா, நம்ம கைலாசம் போவோம். கைலாசம் போவோம் அப்படின்னு பார்வதி சொன்ன. பார்வதி அழைத்து சொல்ல ஆதிசக்திக்கு மனசே கேட்கல. என்ன இருந்தாலும் ஒரு பெண் மனது இலகின மனதனான பெத்தவளுக்கு தானே தெரியும் பிள்ளையோட அருமை என்னன்னு. ஆண்டவா,
என்ன இந்த பையனை நீர் காப்பாத்தலன்னா உம்மை கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். ஒரு எட்டு வைக்க மாட்டேன். ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டியா? ஆமா. அப்படின்னா ஒரு நான் யோசனை சொல்லுதேன் கேளு. என்ன யோசனை? அந்த பாலகன் வெட்டு முடிந்து எப்படியும் கீழே வருவான். கீழே வருவான். அவன் வெட்டு முடிந்து கீழே வரும்போது உயிர் மேல உள்ள ஆசையை கொண்டு எம்மான விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து, நீ காப்பாத்து, எப்பான்னு சொன்னா ஆண்டவன் நான் போய் காப்பாத்துதேன், சிவனே போய் காப்பாத்துதேன். இருவேரும் பேசி முடித்தார்கள். பாலகன் வெட்டு முடிந்தான், கீழே வந்தான். ஆகாடே நெருக்கி கீழே வரான். பையன் மேல கொப்பு கீழே பையன் மேல கரணம் போட்டு கீழே வரும்போது என்ன அவனுக்கு உயிர் மேல ஆசை இருக்க அம்மான்னு சொல்லி இருக்கலாம், சொல்லலாம். இல்ல அப்பான்னு சொல்லி இருக்கலாம், இல்ல இந்த முப்படாதி அம்மாவளை கூப்பிட்டிருக்கலாம். அவன் அத்தனையும் சொல்லாம என்ன சொல்லுகிறான்? நான் செத்தேன் அப்படின்னா வாக்கு சனியும் போக்கல. செத்தவன விழுந்தான் பாவி செத்து போனாண்டி. ஏ பார்வதி, என்ன உன்னை சொல்லி குத்தம் இல்ல, என்ன சொல்லி குத்தம் இல்ல. யார் செய்த கோலமோ தெரியல, அவனுடைய விதி அப்படி இருந்திருக்கு, செத்து போயிட்டான். வா நம்ம போவோம் அப்படின்னாரு. பார்வதிக்கு ஆங்கார கோவங்கள் வந்து இந்த ஆண்டவன் இப்படி ஒரு வேலையை செய்து விட்டார். அவர் இப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால இந்த பையனை போய் காப்பாத்தி கொண்டு வந்திருக்கலாமே. பார்வதிக்கு தெரியல இது கண்ணனுடைய வேலைன்னு, பகவானுக்கு தான் தெரியும் அது கண்ணபுரானுடைய வேலைன்னு. இதை அறியாத பார்வதா தேவி ஆங்கார கோவங்களை கொண்டு அரணாருக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்க இரு பேர்களுமே கைலாசத்திற்கு நாகலோக பட்டணம் வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப வரும்போது பார்வதி நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார். அடேங்கப்பா, என்ன தெய்வம்சமா இருக்கக்கூடிய இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஏன் இப்படி ஒரு தவம் இருந்து வராங்க? மண்ணு முனைய கொடுத்திருக்கோம், ஒன்னும் பொருளை கொடுத்திருக்கோம், சொத்து சுகத்தை கொடுத்திருக்கோம். அப்படி இருக்கும் போது ஏன் இவங்க இப்படி ஒரு தவம் இருக்கணும்? அது இறைவனுடைய நாமத்தை சொல்லி தவம் இருக்கிறார்களே. அப்படி என்று பார்வதி ஆண்டவனை அழைத்து, இல்ல ஒரு கால் நம்ம கொடுத்திருக்க சொத்து சுகம் காணான்னு தவம் இருப்பாங்களோ, இல்ல நம்ம கொடுத்திருக்க வசதி காணாலும் தவம் இருப்பாங்களோ? அப்படி என்று பார்வதி சந்தேகப்பட்ட ஆண்டவனை அழைத்தார். ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, ஆதி சக்தி வார்த்தை கேளும், இந்த நாகராஜன் நாகக்கண்ணி தவம் இருக்கும் விவரம் என்ன? ஐயா விவரம் என்ன? நான் அறிய வேணும் ஐயா. அங்கே பார்வதியும் கேட்ட பகவானோ ஏது ஏடி அம்மா பார்வதி. அடியே பார்வதி, இப்பந்தானே நான் சொன்னேன் என் கூட வரும்போது எந்த வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு சொன்னனே. வாயை வச்சுக்கிட்டு நீ ஒரு காலமும் சும்மாவே இருக்க மாட்ட. பழக்கம் விட்ட வாங்கி நிக்காது, வண்டம் தின்ன வாயை நிக்காது. அவன் எப்படினாலும் நொறுக்கு தீவனம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். தீம்பண்டம் தின்னவங்க எப்ப பார்த்தாலும் ஒண்ணு இல்லன்னு சொன்னாலும் அரிசியாவது அள்ளி வாயில போட்டு கடையில வாங்கி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா தான் அந்த மனுஷருக்கு நல்லா தெரியும். சில பேர் இன்னைக்கும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், சரி மிச்சரு, முறுக்கு, அச்சி மரக்கு, சேவலு, என்ன சேவலா? சீவலியா? சீவல் அப்படி சொல்லுங்க. அப்படி பண்டத்தை வாங்கி சாப்பிட்டா தான் அவங்களுக்கு நல்லா தெரியும் பாத்துக்கோ. ஆமா, அப்பதான் உறக்கமும் வரும். அத மாதிரி வீட்டுல இருக்க ஆளு ஒவ்வொரு ஆட்கள் கிட்ட உட்கார்ந்துட்டோம்னு வைக்கி மூச்ச வாங்கிருவாங்க. பழக்கம் 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 உட்கார்ந்து இருக்க நேரம் எல்லாம் பழக்கம் தான். வாயி என்ன நேரம்னு தான் படைச்சோர கடவுளே. சரி, ஆமா, இந்த என்ன எப்ப பார்த்தாலும் உயிரை வாங்குதால வாய் ஒட்டு கிடக்கானு வரு ஊசி வச்சு தச்சாதான் இருக்கும். ஆமா, அப்படின்னு இன்னைக்கு நம்ம சில பேரை ஏசுவோம். ஆமா, அத மாதிரி பண்டதெல்லாம் வாய் நிக்காது, பழக்கமிட்ட வாய் நிக்காது. பாரு பழக்கத்தையா? பழக்கம் வந்த இடத்துல ஏக்கா இல்ல, அந்த அக்கா சும்மா தான் இருந்தாங்க.
இன்னொரு அக்கா வந்தாங்கல்ல அவங்கதான் பழக்கம் விட்டு அவ உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காவ. ஆமா இப்படியாம கதை உனக்கு தெரியுமா? அதானே நேத்து எங்க வீட்டுல இப்படி ஆகி போச்சு. சரி குடியார மனுஷன் ஆ குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சு போட்டாண்டி ஆமையா அப்படின்னு அவங்க வீட்டு கதை நடக்கும். ஆமா கதை நடக்கும். இன்னொரு ஆளு குடும்பத்து கதையை விட்டுட்டு ஊர் கதையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி மேல வீட்டு ருக்கு வீட்டுல இப்படி நடந்துச்சாமா உனக்கு தெரியுமா? அப்படின்னு மூக்கல கை வச்சுக்கிட்டு மூக்கல கை வச்சுக்கிட்டு பழக்கம் விடுவாவோ. ஆமா புறணினா போதும் ஊர் புறணினா போதும் அவன் உட்கார்ந்து அவ்வாடு காப்பாங்க. பண்டை வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், தண்ணி வேண்டாம். வேண்டாம் பழக்கம்னா போது யாரை எப்படி குறை பேசணுமோ நாக்க நழி ஏக்கா கதைய கட்டியா நாக்க வளைச்சு நெளிச்சு பேசுவாங்க. ஆமா என்ன ஏக்கா கதைய கட்டியா சொல்லிட்டு ராத்திரி அந்த கீழே வீட்டுக்காரரு இது எங்கேயாவது கீழே வீட்டுக்காரரு கொஞ்சம் போத ஒழுக்கு சரி அந்த வந்த வீட்டுல அந்த பாதவத்திய என்ன போட்டு வேற வீட்டுக்குள்ள போயிட்டாரா வழி தெரியாம பழத்தையும் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாரு. சண்டாளா பாவி சும்மா அடிச்சாலும் அவ சும்மால விட்டா சும்மா கலந்தலைக்கே கொண்டெல்லாம் தலையில போட்டா. சும்மா அடிச்சாலும் தாங்க மாட்டாலும் தண்ணி போட்டு வந்து அடிச்சா பக்கத்துல அருவாமனை கிடந்துச்சு. சரி அருவாமனை எடுத்தா அருவாமனையை கொண்டு குட்டே போடு சாதாரணப்பட்ட காரியம் தான் அடிச்சு அப்படி வெட்டினா பாளையங்கோட்டையில ஒண்ணு சேர்த்திருக்கான். ஆமா ஆமா அப்படின்னு பழக்கம் மட்டுக்கிட்டு இருப்பா. பழக்கம் அவரு 2 அடி அடிக்கத்தான் செஞ்சிருப்பாரு. சரி இவ செத்துட்டான்னு சொல்லிருவா. ஆமா அதானே ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளை தெருவுல பிச்சை எடுக்க விட்டுருவாங்க. ஆமா வைக்கப்படப்ப பொம்மையை ஆக்கிட்டுருவாங்களே அதானே அப்படி ஒரு காலம் இந்த காலம். ஆமா அப்படிதான் வைக்கப்படப்புல பொம்மையை செஞ்சு ஆமையா எத்தனை சொன்னாலும் அந்த வைக்கப்படப்புல என்ன செய்யணும்? ஆமா கடைசியில தீயத்தான் வைக்கணும், வேற வழியே இல்லை. ஆமா தீ வைக்கத்தான் அந்த பொம்மை ஆகும், ஆமா ஆமா வேற எதுக்கும் ஆகாது. வேற ஒரு கதைக்கு ஆகாது. பார்க்கத்தான் நல்லா இருக்கும். பொம்மையை நம்ம செஞ்சு அனுப்பிட்டோம் ஊரு ஊரா ஆமா அப்படின்னு கடைசியில அந்த வைக்கப்படப்புல தீயத்தான் வைக்கணும். அதையே தான் வைக்கணும். வச்சிருக்கோம் உங்களுக்கு. அப்ப இந்த பார்வதிய ஆண்டவன் சொன்னாரு, சரி என் கூட வரும்போது உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டிய, இருக்க மாட்டேங்கம்மா. உன்னை கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சு. கூட்டு வந்து போது தப்பா போச்சு. நாகராஜனும் நாகக்கண்ணையும் பிள்ளை இல்லாம பெருந்தவங்களை செய்து வருகிறார்கள் அம்மா. ஆமா ஆமா 12 வருடங்களாக ஆமா இறைவனை என்னை தவமிருந்து வருகின்றார்கள். வருகின்றார்கள். அப்படி என்ற ஆண்டவன் சொன்ன போது ஆமா அந்த பார்வதா தேவி சிவபெருமானை அழைத்து அழைத்து சாமி பிள்ளை